ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. இந்த கொரோனா காலத்துக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாகவும் சூப்பராகவும் எப்படி மிளகு ரசம் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணால் போதும், ரசம் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக வரும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். இந்த புளியை பார்த்திங்கன்னா கரைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். இப்போ இது வந்து சைடில் இருக்கட்டும். இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையானதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டை மட்டும் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ இதை இன்னொரு டைம் அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தொக்கு தொக்காக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த சைடில் வச்சிடலாம். இப்போ நம்ம ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு இதில் இருக்கிற இந்த தோல் எல்லாத்தையுமே வெளியே எடுத்துடலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இதில் போட்டு கரைச்சிக்கலாம். இதை வந்து மிக்சியில் அரைச்சி சேர்க்கலாமா அப்படின்னா, அப்படிலாம் செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்காது. நல்லா கையிலே வந்து இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்க அப்படின்னா அந்த ஜூஸ் எல்லாமே வந்து நல்லா உடஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் இதில் போட்டு நல்லா இப்படி பிழிஞ்சு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா நசுங்கி வந்துடும். எடுக்கும்போது இந்த தண்டு பகுதியை பார்த்திங்கன்னா வெளியே எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி தண்டு பகுதியை வெளியே எடுத்துருங்க. இப்போ இது கூட சேர்த்து இந்த தக்காளியை பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. கத்தி வச்சு கட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைச்சாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவையும் இதிலேயே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இதை வந்து வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரசம் வந்து எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தேவையான அளவு எல்லாமே கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து அடுத்து இதை தாளிச்சிக்கலாம். ரசம் தாளிக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த ரசம் தண்ணியை பார்த்திங்கன்னா இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், சேர்த்தாச்சு. சேர்த்த பின்னாடி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப கொதியக்கூடாது. இந்த மாதிரி ஓரளவுக்கு நுரைச்சி வரும்போதே பார்த்திங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, சட்டுன்னு ஒரு 2 நிமிஷத்தில் இந்த ரசம் பார்த்திங்கன்னா செஞ்சிடலாம். ரொம்பவே அருமையான ரசங்க. மிளகு ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ரசத்துலேயே பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், சாம்பார்லாம் தேவையில்லை. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரசம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி தான் ரசம் வைப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டான ரசம் தான் இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.